கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை என்று திருப்பாவை 27வது பாடலை பாடி ஸ்ரீ ரங்கநாதருடன் ஆண்டாள் நாச்சியார் கலந்தார். இந்த நிகழ்வை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு மார்கழி மாதம் 27ஆம் தேதி கூடாரவள்ளி நிகழ்வு நடைபெற்று வருவது வழக்கம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தசமி, ஏகாதசி, துவாதசி, அதற்கு முன்பகல் 10, ரா 10 ஆகிய மிக உற்சாகமாக பெருமாள் உற்சவத்துடன் கொண்டாடப்பட்டது. வைகுண்ட ஏகாதசி விழாவையொட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து நம்மாழ்வார் மோட்ச வைபவ நிகழ்வும் நடந்தன. மார்கழி மாதம் என்றாலே மிக குளிராக இருக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் தினமும் காலையில் எழுந்து குளித்து சுத்தமாகி காலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். இதன் தொடர்ச்சியாக மார்கழி மாதத்தில் ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலில் உறையும் இறைவனையே மணந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் 27 நாட்கள் விரதமிருந்து ஆண்டாள் தனது நோன்பை நிறைவு செய்யக்கூடிய கூடாரவள்ளி நிகழ்வு இன்று மார்கழி 27ஆம் நாள் நடைபெறுகிறது. இதனால் மார்கழி 27ஆம் தேதி அனைத்து பெருமாள் கோயில்களிலும் கூடாரவள்ளி நிகழ்வு ஏற்பாடு செய்யப்படும். அதில் ஸ்ரீதேவி, பூதேவி பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெறும். அதில் ஆண்டாளுக்கு சிறப்பு பூஜை அலங்காரம் செய்யப்படும். இந்த நிகழ்வில் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு எம்பெருமானையும் ஆண்டாள் நாச்சியாரையும் வழிபடுவது வழக்கம். இந்த அற்புத தினத்தில் ஆண்டாள் ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்து விட்டாள் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டில் சிஹெச்பி காலனியில் இருக்க பெருமாள் கோயிலில் ரொம்ப விமர்சையாக நடந்ததுங்க. அதிகாலை 5 மணிக்கு ஆரம்பித்தாங்க இந்த ஃபங்க்ஷனு. 5 மணிக்கு பெருமாளை பார்க்குறத விட நமக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் பாதி திருச்செங்கோடே பெருமாள் கோயிலில் தாங்க இருந்தது. உள்ளே போகிறதுக்கு இடமே இல்லைங்க, அவ்வளவு கூட்டங்க. கூடாத காரியமும் கைகூடி வரும் கூடாரவள்ளி பூஜை.